ॐ शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। பொன்னில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் நிலங்களினும் மிக்க எழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈற்றளி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆற்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சொரூபத்தை பணிகின்றேனே எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானே அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே என்னுடைய மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகமென்றைக்கம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தம் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போர் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் கடல் முண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் உறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடு அடித்தேன் இந்த கைவைய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியில்லாரே முத்தனை வெங்கடேஷ முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. நரக்குழி பறித்து மெல்ல நாட்டிய நெடிய கம்பம் முற முற குத்தி குத்தி உரைப்பிக்கும் உபாயம் போல பரம சிற்சுரூபம் தன்னில் பற்றிய மனோவிருத்தி திறநிலை பெற சந்தேகம் தெளிதலை மொழிகின்றேனே கரு துடையோன் ஆகி ஞானவான் ஆகி நின்றோன் மர்க்கட நியாயம் போல மகாபூத விகாரம் தொட்டு நிர்குண விதேக முக்தி நிலை பரியந்தம் சொன்ன சர்க்குரு வினை விடாமல் சந்ததம் அனுசரித்தான் சந்ததம் புருடன் தன்னை சாயை போல் விடாமல் அன்பாம் மைந்தனை நோக்கி சாட்சி மாத்திரமாய் நின்றாயோ சிந்தையில் ஐயம் எல்லாம் தீர்ந்தவோ தெளிவின் உள்ளே அந்தரம் கலந்ததுண்டோ அனுபவம் உரை செய்வாயே என உரை தருளும் ஆசான் இருபதம் வணங்கி எந்தாய் சனனவன் காட்டில் மோக
தமதெழு பேத பேய்கள் உணதருள் உதய வெற்பில் அருக்கண் தோன்றி மனவிழி தெரிய ஞான வான்கதிர் பறந்தால் உண்டோ மனவிழி தெளிய ஞான வான்கதிர் பறந்தால் உண்டோ மந்திரமூர்த்தி தன்னால் மாற்றிய பேய் போனாலும் எந்திரம் எழுதி கட்டி இனி வர வகை செய்வார் போல் புந்திவன் உபதேசத்தால் மோகம் போனாலும் ஐயா புந்தின் நின்றுரைக்க இன்னம் புகழும் விண்ணப்பம் உண்டே ஆகம பிரமாணத்தால் அரி என்றும் வாக்கு கேட்டாது ஏகமாம் பிரம்மம் என்றும் இதயத்தால் உணர்வாய் என்றும் சோகமா மனதிற் கேட்டார் சுயம் ஜோதி என்றும் சொன்னீர் மோகமாம் இரண்டு சங்கை முளைத்தன பறித்தீடீரே மற்றை முப்பிரமாணத்தால் வஸ்து நிர்ணயம் கூடாதே உற்றதோர் விடயம் பூதம் உபயம் அன்றாதலாலே குற்றமாம் குணவிசேடம் கூடாமல் இருக்கையாலே இற்றது வாக்கு கெட்டாது என்பதும் அறிவாய் நீயே வாக்கியம் தனக்கெட்டாது வஸ்து என்றுரைத்த வேதம் வாக்கிய விருத்தியால வஸ்துவை காட்டிற்றன்றோ வாக்கியங்களிலே மானம் ஆவதேதென்றாயாகில் வாக்கியம் இரண்டும் மெய்யே மறைகள் பொய்யாது கேளாய் தன்பதி அல்லா பேர்கள் தாமை அல்லன் நல்லன் என்றால் அன்பனை கேட்ட நேரம் அவள் வெட்கி மௌனமானால் என்பது போல நீக்கி இதென்றென சேடித்த பின்பர பிரம்மம் தன்னை பேசாமல் காட்டும் வேதம் முந்திய சங்கை தீர மொழிந்ததை அறிந்து கொள்வாய் பிந்திய சங்கை தீர பேசும் உத்தரம் நீ கேளாய் இந்திரியங்களுக்கு ராஜன் இதயமாம் அதன் எண்ணங்கள் புந்தியும் மனமும் என்றே புறத்தக துளாவி ஆடும் முகம் போல் கண்ணாடிக்குள் ஒரு முகம் கண்டார் போல சின்மய வடிவின் சாயை சித்து போல் புத்தி தோன்றும் நின் மனோவிருத்தி அந்த நிழல் வழியாய் உலாவும் தன்மனன் மகனே இத்தை தான் அன்றோ ஞானம் என்பார் உருகிய தரணீர் நானா உருவங்கள் ஆனால் போல விருத்திகள் கடபடாதி விடயமாய் பரிணமிக்கும் அரும் பல விடயம் எல்லாம் ஆபாசன் தோற்றுவிக்கும் இருட்டினில் விளக்கும் கண்ணும் இல்லாமல் பொருள் காணாதே எரிகின்ற விளக்கால் கண்ணால் ஈருட்பொருள் காணல் வேண்டும் தெரிகின்ற பரிதி காண சென்றிடில் கண்ணே போதும் விரிகின்ற ஜகத்தை காண விருத்தியும் பலமும் வேண்டும் புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்போர்க்கே விருத்தியும் பலமும் கூடும் விகாரமே மனம் என்பார்கள் கருத்தெழு விருத்தி வேண்டும் கணக்கினால் மனதிற்கெட்டும் வருத்திய பலமாம் இந்த மனதிற்கெட்டாது கண்டாய் அறுத்தம் இப்படி என்ற ஐயம் அகன்று நீ தெளிந்திடாயே அறுத்தம் இப்படி என்ற ஐயம் அகன்று நீ தெளிந்திடாயே வஞ்சகமில் பரமார்த்த குருவே சொன்ன வழிகள் அறிந்தே இனியோர் வசனம் கேளீர் சஞ்சலமற்ற கண்ட பூரணமாய் சித்தம் ததாகாரம் ஆவதன்றோ சமாதி யோகம் உஞ்சலை ஒத்தலைவது தன் சுவாபமாகி ஒரு கணத்தில் பல உலகாய் ஒழிக்கும் இந்த நெஞ்சகவத்துவில் அசைய நிவாத தீப நிலை அடைவது படியோ நீ சொல்வீரே
கருது மனோகுணம் மூன்றாம் மூன்றில் ஒன்று கதித்தெழுந்தால் மற்றிரண்டும் கறந்து நேர்க்கும் தர்மமிகு சத்துவம் மேலான போது சன்மார்க்கமான தெய்வ சம்பத்துண்டாம் மறுவு ரசோகுணம் ஆகில் உலக தேக வாதனையாம் சாத்திர வாதனையும் ஆகும் அருமகனே தமோ குணம் மேலான போதில் அசுர சம்பத்துண்டாகும் அறிந்து கொள் மனது சத்துவ சொரூபம் மற்றிரண்டும் வந்து கலந்தன அவற்றை மாற்றினால் போம் தனது சன்மார்க்கத்தை விடாதிருந்த போது தமோ குணமும் ரசோகுணமும் சமிக்கும் பின்னை கணபரிணாமம் சலனம் போனக்கால் கலங்கமற்று நின்ற ஆகாசம் போலும் நினதுலம் அப்படியாம் அபிரம தொன்றாய் நிர்விகல்ப சமாதியிலே நிற்கும் தானே கலங்கமற்ற கண்ணாடி தன் முன் வேரோர் கலங்கமற்ற கண்ணாடி காட்டும் போது விலகி அதன் மயமாகி அபேதம் ஆகி விகற்பமின்றி நிர்விகல்பம் ஆனார் போல அலந்தறியப்படா விபுவாய் சரத்தாய் சித்தாய் ஆனந்தமாம் பிரம்மத்து ஐக்கியம் ஆன உளந்தெளிந்தபடி இருந்தால் உலகம் எங்கே உழைவெங்கே என்று சங்கை ஒளிந்திடாய். நம்ம தாண்டவராய சுவாமிகளுடைய கைவல்ய நவநீதத்தில் தத்துவ விளக்க படலத்தை முடிச்சுட்டு சந்தேகம் தெளிதலில் பார்த்துட்ருக்கோம். குருவானவர் சிஷ்யனுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கு கொடுத்துட்ருக்காரு. முதல் சந்தேகம், இந்த மெய்ப்பொருள் மனதிற்கு எட்டுமா எட்டாதா, வாக்கிற்கு எட்டுமா எட்டாதான்னு ரொம்ப ஆழமான சந்தேகம். எட்டும் எட்டாதுன்னு ரெண்டு ஆன்சர் இருக்குது. மனதிற்கு எட்டும் எட்டாது, வாக்கிற்கு எட்டும் எட்டாது. எப்படிப்பட்ட வாக்கிற்கு எட்டும்? நேரடியான வாக்கிற்கு எட்டாது, வாச்சியார்த்தத்துக்கு எட்டாது, லட்சியார்த்தத்துக்கு எட்டும். சாதாரணமாக புறப்பொருளை பார்க்குறது மாதிரி அதை நம்ம வார்த்தையால் விளக்க முடியாது. பேசாமல் காட்டும் வேதம். நிஷேதம் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்? அதை புரிஞ்சிக்க முடியும். தாய்மானவர் பாட்டில் பார்ப்போம். பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை. எதெல்லாம் இல்லைன்னு நீக்கிட்டு ஆராய் உணர்வு நீ என்றான். இந்த பாராதி பூதத்தையும் இந்திரியங்களையும் பார்ப்பவன் யாரு? அதுதான் நீ. இப்போ நேரடியாக நமக்கு புரிய வைக்காமல் லட்சியார்த்தத்தின் மூலமாக புரிய முடியும். நேரடி வாக்கிற்கு எட்டாது, மறைமுகமான வாக்கிற்கு எட்டும். அதே மாதிரி மனதிற்கு எட்டுமா எட்டாதா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு விருத்தியும் பலமும் கூடும் விகாரமே மனம் என்பார். ஞானம் எப்படி வருது அப்படின்னா, நமக்கு விருத்தியும் வியாபிக்கணும், அந்த சிதாபாசனும் வியாபிக்கணும். மனதுக்கு எட்டும் எட்டாதுங்கிற எந்த கோணத்தில் சொல்கிறோம்? விருத்தி வியாப்திக்கு எட்டும், பல வியாப்திக்கு எட்டாது. சைத்தன்யத்துக்கு, அந்த பிரதிபிம்ப சைத்தன்யத்துக்கு எட்டாது, சிதாபாசனுக்கு எட்டாது. சிதாபாசனுக்கு அங்கே வேலை இல்லை. புறப்பொருளை பார்க்கும்போது தான் நமக்கு என்ன வேணும்? கண்ணும் வேணும், விளக்கும் வேண்டும். சூரியனை பார்க்கறதுக்கு கண் ஒன்றே போதும். அதுபோல் நமக்கு பிரதிபிம்பத்தை வச்சு பிம்பத்தை தெரிஞ்சிக்க முடியாது. டூப்ளிகேட்டை வச்சு ஒரிஜினலை நம்ம பார்க்க அவசியம் இல்லை. டூப்ளிகேட்டுக்கு தேவையில்லை, அங்கே வேலை இல்லை. சூரியன் இருக்கும்போது கண்ணே போதும், இன்னொரு விளக்க வச்சு என்ன பண்ண வேண்டியதில்லை, பார்க்க வேண்டியதில்லை. அப்போது விருத்திக்கு எட்டும், பலத்திற்கு எட்டாது. அடுத்த கேள்வி பார்த்துட்ருந்தோம். மனதை பற்றி கேட்குறேன். எப்படி மனதிற்கு சதா இந்த பிரம்மாகாரவர்த்தியிலேயே நான் இருந்துட்டால் நல்லா இருக்குமே, மனம் இப்படி தடுமாறிக்கிட்டு இருக்கே அப்படின்னு அந்த கேள்வியை கேட்குறேன். ஃபைனலி நமக்கு பிரச்சனை எங்கே இருக்குது? எல்லாம் புரியுது, எனக்கு மனசில் நிம்மதி இல்லை. அதாவது நமக்கு வேதாந்தம் ரொம்ப திடமாக என்ன சொல்லுதுன்னா, நீ மனசுலையும் அமைதியை எதிர்பார்க்கக்கூடாது. ஃபைனலாக மனசில் என்ன பண்ணுறோம்? அமைதி எதிர்பார்ப்போம்.
அதுதான் நமக்கு அந்த மனசுடைய ஸ்வபாவத்தை சொல்கிறார். மனசுனா என்னன்னு நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. அது என்ன பண்ணுது, சஞ்சலமாகவே இருக்கே அப்படின்னா மனசுடைய ஸ்வபாவமே அப்படித்தான் வந்து. சிருஷ்டி இல்லாமல் 3 குணமான அந்த மாயையிலிருந்து உண்டான அந்த மனசில் 3 குணம் இருக்குது. சத்வம், ரஜசு, தமசுங்கிற அந்த 3 குணங்கள் இருக்கின்றது. அது என்ன செய்யும், அந்த 3 குணமும் ஒன்று மேலே இருக்கும், மற்ற 2 கீழே. குணமற்ற நிலைங்கிறது பிரம்மந்தான் நமக்கு. இப்போது 3 குணம் மாறி மாறி இருக்கும். காலையில் முழிச்ச உடனே நம்ம மைண்ட் எப்படி இருக்கும், கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அப்போ சத்துவத்தில் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும், திரும்ப தூங்கிட்டா தமசுக்கு போயிருதுன்னு அர்த்தம். எந்திரிச்சிட்டோன்னா ரஜஸுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ மனசில் அந்த குணங்கள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த குணத்தை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது சொன்னார். சத்துவம் மேலான போது சன்மார்க்கமான தெய்வ சம்பத்து உண்டாகும். சத்துவம் மேலாக இருக்கும்போது நமக்கு விவேக சக்தி நல்லா வேலை பார்க்கும். பேராசையாக இருக்க மாட்டோம். எது உண்மை, எது பொய், எது நித்தியமானது, எது அநித்தியமானது அப்படின்னு என்ன பண்ணுது, அறிவு நன்றாக பிரகாசமாக வேலை பார்க்கும். சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும்போது. ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும்போது அவர் 3 விஷயம் சொல்கிறாரு. உலக வாசனை, தேக வாசனை, சாஸ்திர வாசனை. எப்பவும் சதா நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறது அது ஒரு வாசனையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் எப்பவும் சதா சௌச்சம், தர்மத்திலேயே இருக்குது. தர்மத்தை கடந்து நம்ம போகணும். அப்போ அதையும் ஒரு வாசனையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் சாஸ்திர வாசனை, வேதாந்தத்தை தவிர மற்ற சாஸ்திரங்களையும் படிக்கிறதே நம்ம சாஸ்திர வாசனைன்னு சொல்லுவோம். நிதித்தியாசனம் பண்ணாமல் படிச்சுக்கிட்டே இருக்கிறதையும் நமக்கு வாசனையாக சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ரஜோகுணம் மேலான போது. தமோகுணம் மேலான போது அசுர சம்பத்து. எதெல்லாம் நம்ம மற்றவங்க நமக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாமே அசுர சம்பத்து. நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், வந்து பிறர் நம்மகிட்ட பொய் சொல்லக்கூடாது, நம்மளை காயப்படுத்தக்கூடாது, ஹிம்சை பண்ணக்கூடாது, எதெல்லாம் நம்ம மற்றவங்ககிட்ட இருந்து பண்ணக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறோமோ அதெல்லாமே தெய்வ சம்பத்து கிடையாது, அசுர சம்பத்து. சுருக்கமாக சொல்லணும்னா இந்த 3 குணங்கள் என்னது, மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு. மனசுனா நல்லா புரிஞ்சிக்கோ. நமக்கு இனிமேல் பகவான் கிருஷ்ணர் சொல்ல போகிறாரு. பிரகாஷஞ்ச பிரவருத்திஞ்ச மோகமேவச்ச பாண்டவ. 3 குணமும் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஞானி அதை பார்த்து பயப்பட மாட்டார். வந்து ஐயோ என் மனம் இப்படி நினைக்குதே அப்படின்னு பயப்பட மாட்டார். இப்போ இந்த 3 குணம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு 16 சொன்னார். 16, 17, 18 அந்த மனதினுடைய சொரூபத்தை விளக்கி எப்படி நமக்கு அது பிரம்மாக்கார விருத்தியில் நிலை நிறுத்துவது. இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், எப்படி ததாகாரம் ஆவது அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் வந்து போய் சமாதி அபியாசத்தில் உட்காருன்னு சொல்லலை. எப்படி உன்னுடைய மனசு பிரம்மத்திலே லயிக்கிறது அப்படிங்கும் போது உன்னுடைய மனசை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கோ, அந்த மனசை எப்படி பயன்படுத்தணுங்கிறத புரிஞ்சிக்கோன்னு சொல்ல போகிறேன். நம்ம அஷ்டாங்க யோகத்தில் மாதிரி வந்து ஒரு இடத்துல உட்காரு, விவிக்த சேவி, லகுவாசின்னு அதெல்லாம் சொல்லலை. நம்ம இதில் கீதையில் 6வது அத்தியாயத்தில் தியான யோகத்தில் சொன்ன அந்த விஷயங்கள் எதையுமே அவர் கொண்டு வரல, யோக பரமாக சொல்லலை. வந்து இப்போ நன்றாக ஸ்ரவணம் முடித்த ஒருவன் எப்படி தன்னுடைய மனசில் பிரம்மாக்கார விருத்தியை அதிகப்படுத்துவது. இப்போ ஃபஸ்ட்டு மைண்டில் 3 குணம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். 17 சொல்கிறாரு, மனது சத்துவ ஸ்வரூபம். மனதுடைய ஸ்வபாவமே என்னது, சத்துவந்தான். சிருஷ்டியில் படிக்கும்போது நமக்கு மாயையில் 3 குணம் இருக்குது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணத்திலிருந்து யார் வந்தா, ஈஸ்வரன் வந்தார். இன்னும் ஆழமாக சொல்லும்போது அந்த ஈஸ்வரன்லேயே சொல்லுவாங்க, சத்துவத்திலேருந்து விஷ்ணு வந்தார், சத்துவத்தில் ரஜஸ்லேருந்து பிரம்மா வந்தார், சத்துவத்தில் தமஸ்லேருந்து சிவன் வந்தார். கைவிலை நவநீதத்தில் அதெல்லாம் சொல்லலை, அதனால் நான் அதெல்லாம் எடுக்கலை. நான் ஆழமாக படிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி. அதே மாதிரி ரஜஸ்லேருந்து யார் வந்தா, ஜீவர்கள் வந்தார்கள். ஜீவர்கள்லையும் எப்படி, சத்துவத்தில் சத்துவம்னா தேவர்கள், சத்துவத்தில் ரஜஸ் வந்து மனிதர்கள், சத்துவத்தில் ரஜஸில் சத்துவம் தேவர்கள், ரஜஸு மனிதர்கள், ரஜஸில் தமசு மற்ற உயிரினங்கள். அடுத்து தமஸில் இருக்கிற சத்துவத்திலிருந்து தான் ஞானேந்திரியங்கள் வந்திருக்கு, மனசு, புத்தி. அப்போ மனது சத்துவ ஸ்வரூபம். ஸ்வபாவமே அமைதியானது தான், சலனம் இல்லாதது தான். ஆனால் இந்த தமஸும் ரஜஸும் வந்து என்ன பண்ணுது, அது கூட வந்து மிக்ஸ் ஆகும்போது அது மேலே வந்துட்டு
மனது சத்துவஸ்வரூபம், மற்ற இரண்டும் வந்து கலந்தன, அவற்றை மாற்றினால் போயிரும் அப்படிங்கிறாரு. சத்துவத்தை ரஜசை என்ன பண்ணோம், ரஜசையும் தமசை என்ன பண்ணோம், சூச்சூன்னு விரட்டி விட்டோம். அவற்றை மாற்றிடணும். அதுதான் நமக்கு இந்த உத்தவ கீதையில் வரும், நமக்கு ஹம்ச கீதையில் நம்மளுடைய எல்லாமே சத்துவபரமாக இருக்கணும், நம்ம உணவு சத்துவமாக இருக்கணும். சாத்வீகமான உணவுக்கு சாத்வீகமான மனதுக்கும் சம்பந்தம் இருக்குது. நம்ம குடிக்கிற ஜலம் சாத்வீகமாக இருக்கணுமா, காஃபிலாம் ரஜசா. நம்மளுடைய உணவு சத்துவமாக இருக்கணும், நம்மளுடைய நீர் சத்துவமாக இருக்கணும், நம்ம பழகிற மக்கள் சத்துவ மக்களாக இருக்கணும், நம்ம படிக்கிற புஸ்தகம் சத்துவமாக இருக்கணும், நம்ம பார்க்குறது சத்துவமாக இருக்கணும். ஃபோனை பார்த்துட்ருக்கோன்னா அதில் பார்க்குற விஷயங்கள் சத்துவபரமாக இருக்கணும். இப்போ எல்லாமே என்ன பண்ணுது, நம்மளுடைய மனசை பாதிக்குது. ஏன்னா சார்ந்ததின் வண்ணமாவது மனம். இப்போ அதை மாற்றினால் போயிடும். உன்னுடைய முயற்சினால் என்ன பண்ண முடியும், சத்துவமாகவே ஆக முடியாது, சத்துவ பிரதானமாக ஆக்க முடியும். மற்ற 2 குணத்தை என்ன பண்ண முடியும், இல்லாமல் பண்ண முடியாது. தூக்கம் வேணும், நமக்கு உழைக்கணும், எல்லாமே வேணும், படிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. மைண்டு 24 hours படிக்க முடியாது. மாறி மாறி என்னாகும், இந்த பிரகிருத்திலேயே மாறி மாறி தான் போயிட்டுருக்கு. அப்போ தனது சன்மார்க்கத்தை விடாமல் இருந்தபோது தமோகுணமும் ரஜோகுணமும் சமிக்கும்னா குறையும். தன்னுடைய சன்மார்க்கத்தை, தன்னுடைய அந்த நற்குணத்தை விடாமல் இருக்கும்போது என்னாது, மற்ற 2 குணமும் பலம் குறைய தொடரும். தமசுங்கிறது சோம்பல், தூக்கம். ரஜசுங்கிறது அலைப்பாயும் தன்மை. சத்துவங்கிறது அமைதி. இப்போ நம்ம எதை விரும்புகிறோம், அமைதியைத்தான் விரும்புகிறோம். இப்போ அமைதியை விரும்புகிறோம் அப்படின்னா எப்படி, நமக்கு ஆரோக்கியம் வேணும்னா அதுக்கு வேலை பார்க்கணும். அதே மாதிரி சத்துவத்தில் இருக்கும்போது மனம் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம சன்மார்க்கத்தை நம்ம வளர்க்கும் போது என்னாகின்றது, சத்துவம் மேலோங்குகின்றது. அந்த சமயத்தில் எப்படி இருக்கான், கண பரிணாமம் சலனம் போம், அதனுடைய சலசலப்பு குறைய தொடங்கும். இப்போ மனசு எப்படி இருக்குமா, களங்கமற்று நின்ற ஆகாசம் போல நினது உளம் அப்படியாம், பிரம்மத்து ஒன்றாய் நிர்விகல்ப சமாதியில் நிற்கும் தானே. மனசுக்கு நல்ல விஷயத்தை பயிற்சியை கொடுக்க என்ன ஆகும், அது தன்னுடைய சுபாவ சத்துவப்பிரதானமாக ஆகும்போது அது தானாகவே அடங்குகின்றது. அப்படிங்கிற ஞானம் வந்துருச்சு. நமக்கு ஞானம் வந்ததுக்கப்புறம் சத்துவம் மேலோங்கும் போது என்னாகும்னா சாதன சதுஷ்டை நமக்கு பிரகாசமாக இருக்க தொடங்கும். நமக்கு விவேகம் நன்றாக இருக்கும். எப்படி நமக்கு நூதன விவேகி உள்ளம் நுழையுமாயின் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனா. இப்போ சாதன சதுஷ்டயம் இருந்துச்சுன்னா உனக்கு கண்டிப்பாக புதுசாக வந்தாலும் உனக்கு உள்ள நுழையும். அதே மாதிரி இங்கே சலனமெல்லாம் போயிடுச்சுன்னா மனசு எப்படி இருக்கும், அந்த நிர்விகல்ப சமாதியில் தானே போய் நிற்க தொடங்கும். மனசு அமைதி அடங்க தொடங்கும். மனசு அமைதி அடைஞ்சிச்சுன்னா என்ன ஆகுங்கிறத அடுத்ததில் சொல்கிறேன். மனசு இந்த மாதிரி நம்ம சத்துவமாக கொடுத்து விவேக வைராகியத்தின் மூலமாக மனசில் ராகத்வேஷத்தை எல்லாத்தையும் நீக்கும் போது மனசு சமாதியில் நிற்கும். அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறார். களங்கமற்ற கண்ணாடி தன்முன் வேறோர் களங்கமற்ற கண்ணாடி காட்டும்போது. 2 கண்ணாடி இருக்கு. மனசு ஒரு கண்ணாடி, பிரம்மம் ஒரு கண்ணாடி. மனசில் அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகாது, நமக்கு அந்த பிரம்மத்தினுடைய பிம்பம் அதே மாதிரி விழாது, டிஸ்டர்ப்டாக இருக்கும். மனசில் களங்கம் அந்த களங்கம் இருந்துச்சுன்னா அந்த பிரம்மத்தின் சாயை முழுமையாக அதில் பதியாது. நன்றாக அது களங்கம் இல்லாமல் இருக்கும்போது, தூய்மை அடையும் போது என்னாகின்றது அப்படின்னா, மனம் தூய்மை அடையும் போது ஆத்மா தன் பிரதிபிம்பத்தை தானே பார்க்கின்றது. அந்த பிரம்மத்தினுடைய சாயை மனதில் நன்றாக பதிகின்றது. எப்படிப்பட்ட பிரம்மம் அப்படிங்கிறதுக்கு அந்த அடைமொழி கொடுக்குறார். அலந்தரிய படா விபுவாய், சத்தாய், சித்தாய், ஆனந்தமாம் பிரம்மத்து ஐக்கியமான உளம் தெளிந்தபடி இருந்தால் உலகம் எங்கே, உழைவு எங்கே.
அப்போ இது நமக்கு யோகப்பரமாக எதுவுமே சொல்லலை. முக்கியமாக நமக்கு சத்துவத்தை அதிகமாக பண்ணும்போது என்னாகின்றது அப்படின்னா, குருவினுடைய உபதேசம் நன்றாக மனதில் கிரகிக்கப்படுகின்றது, விக்ஷேபம் நன்றாக நீங்கி விடுகின்றது. மனதிற்கு அந்த உபதேசம் என்னெல்லாம் சாஸ்திரத்தில் படிச்சிருக்கோமோ அதெல்லாம் நன்றாக பதியுது. பதியும் போது முக்கியமான உபதேசம் என்ன? தத்துவமசி, மகா வாக்கியம். நான் எதுவாக இருக்கின்றேங்கிறது நமக்கு நன்றாக பிடிபடுகின்றது. எதெல்லாம் என்னுடையது இல்லையோ அதெல்லாத்தையும் என்ன பண்ணிடுறோம், நம்ம நிஷேதம் பண்ணும்போது நான்கிறது அங்கே தெளிவாக பிரகாசப்படுத்துகின்றது. என்னுடைய அபிமானம் இந்த உடல்லையோ மனதிலையோ பிராணன்லையோ அறிவிலையோ இல்லாமல் நான் தானாக இருக்கின்ற அந்த நிலை. அது எதனால் உண்டாகின்றது அப்படின்னா, மனசு குறுக்க வராமல் இருக்குது. மனசினுடைய அந்த ராகத்வேஷத்தின் காரணமாக அந்த எண்ணங்கள் குறுக்க வராமல் இருக்கும்போது என்னாகின்றது, அந்த பிரம்மந்தான் சத்தியம், இந்த ஜெகத் மித்தியாங்கிற அந்த ஞானம் நன்றாக ஸ்புரிக்கின்றது. என்னை நான் உணர்கின்றேன், நான் எதுவாக இருக்கின்றேனோ அதை நான் நன்றாக புரிந்து கொள்கின்றேன். அந்த தெளிவான மனதிற்கு அந்த குருவினுடைய உபதேசம் நன்றாக பலனை கொடுக்கும். நீ எதுவாக இருக்கின்றாய் அப்படின்னு எதெல்லாம் நம்ம விடணுமோ அதெல்லாம் விட்டுட்டு எதை விடாமல் இருக்கணுமோ அதை நாம் என்ன பண்ணுற, அந்த மனசுக்கு கிரகிக்கின்ற அந்த சக்தி வருகின்றது. என்னுடைய அந்த பொய்யான அந்த அபிமானத்தை எல்லாத்தையும் என்ன பண்ண முடியுது, நீக்கிவிட முடிகின்றது. ஏன்னா வைராகியம் நல்ல பலமாக இருக்குது. வைராகியம் பலமாக இருக்கும்போது நமக்கு ராகத்வேஷந்தான் எதிரிகள்னு பார்த்தோம். ஒன்று நம்மளுடைய விருத்தியில் என்ன இருக்குது, நமக்கு பிடிச்ச விஷயம் இருக்குது, இல்லாட்டி பிடிக்காத விஷயம் இருக்குது, மாறி மாறி இருக்குது. நம்ம விருத்தியை நல்லா கவனித்து பார்த்தோன்னா தெரியும். ஒன்று நமக்கு விரும்புகிற விஷயத்தை பற்றி யோசிப்போம், நம்ம இல்லாட்டி இல்லை விரும்பாத விஷயத்தை பற்றி யோசிப்போம். இப்போது ரெண்டுக்குமே அங்கே இடம் இல்லை அப்படிங்கும்போது அது மனம் எப்படி இருக்குது, அந்த நிவாத்த தீபம்னு ஒரு வார்த்தை சொன்னோம். காற்று இல்லாத இடத்துல இருக்கின்ற அந்த தீபம் மாதிரி மனம் தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை தானே பார்க்கின்றது. எப்படி கண்ணாடிக்கு முன்னாடி அந்த பிரம்மத்தை, கண்ணாடிக்கு முன்னாடி இன்னொரு கண்ணாடி வைக்கிறோமோ அதுபோல் அந்த பிரம்மத்தின் சாயை அந்த மனதில் நன்றாக பிரதிபிம்பிக்கின்றது. மனம் தெளிவாக ஆகும்போது அந்த தெளிவான பிரம்மம் தெளிவாக விளங்கப்படுகின்றது. இப்படி புரிஞ்சிக்கும் போது என்ன புரியுறான், எதுவுமே உண்மை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கும். தனக்கு வேறாக ஒன்று இல்லவே இல்லை. அப்போ யோசிக்கிறதுக்கு பொருளே இல்லை, ரெண்டாவதாக ஒரு பொருளே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சதுனால உலகம் எங்கே அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா எந்த விஷயத்தை பற்றி நீ சிந்திச்சாலும் அது பொய்யான விஷயம், கனவுக்கு ஒப்பான விஷயம். அந்த மித்தியாத்துவம் நன்றாக திடமாக இருப்பதனால, நான் பிரம்மங்கிற எண்ணம் நன்றாக ஸ்திரமாக இருக்கிறதுனால எனக்கு அந்நியமாக வேறு ஒரு பொருள் இல்லவே இல்லை. யோசிக்கணும்னா நாம் யாரையாவது பற்றி யோசிக்கணும், இல்லாட்டி எதையாவது பற்றி யோசிக்கணும். யோசிக்கிறதுக்கு விஷயமே இல்லை. அந்த தெளிவான மனசோட இருக்கும்போது உலகம் எங்கே, ரெண்டாவதாக ஒரு பொருள் அவனுக்கு சிந்திக்கிறதுக்கு பொருள் இல்லை. பாரமார்த்திக திருஷ்டி, கிமிச்சன் கஸ்ய காமாய, அதே தான். அவன் யோசிப்பதற்கு என்ன, நான் யார், நான் தான் எல்லாமா இருக்கேன், எனக்கு அடைவதற்கோ சிந்திப்பதற்கோ அறிவதற்கோ இரண்டாவதாக ஒரு பொருள் இல்லை. இப்போ இது தெளிவான தூய்மையான மனசில் இந்த ஞானம் நன்றாக பதியும் போது அவனுக்கு உலகம் என்பது இல்லை. யோக பரமாக சொல்லலை, நம்ம என்ன சொல்கிறோம், ஞான பரமாக சொல்கிறோம். உலகம் எங்கே, உழைவு எங்கே, உழைவுனா என்னது, விக்ஷேபம், சலனம், சஞ்சலம். இப்படி தெளிவான அவனுக்கு என்னுடைய அறிவு எனக்கு தெளிவடையும் போது உலகம் எங்கே அப்படிங்கும்போது உலகத்தினுடைய அனுபவம் இருக்கலாம், உலகத்துக்கு என்னது சத்தியத்துவ புத்தி இல்லை. உலகம் எங்கே, உழைவு எங்கே என்று சங்கை ஒளிந்திடாயே. இப்போது இது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சாஸ்திரத்தில் ஆழமாக சொல்கிறோம், பிரம்மைவ ந பிரம்ம வித்து அப்படிங்கிறோம். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிவிடுகின்றான்.
இப்போ மற்ற இதுலலாம் இப்போ எனக்கு கடலை பற்றி தெரியும்னா நான் கடலை ஆக மாட்டேன். மற்ற புறப்பொருளை பற்றிய அறிவு இருக்கும்போது நான் வேற, அது வேற. இப்போ பிரம்மத்தை பற்றி அறியும் போது நான் என்னுடைய இதில் என்ன நடக்குது அப்படின்னா, நான் அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, நான் அதாக தான் இருந்தேன். நான் எதுவாக என்னை தப்பாக நினச்சிருக்கனோ அது எனக்கு என்னை விட்டு போய்விடுகின்றது. இப்போ அறிபவனே அறியப்படு பொருளாக இருக்கின்றேங்கிறது என்ன, அது நன்றாக புரிகின்றது. ஏன்னா இது கொஞ்சம் ஆழமான விஷயம். இது புரியும் போது நான் அந்த ஜீவாத்மா தான் புரிஞ்சிக்கிறான். புரியும் போது அவன் ஜீவாத்மாவா இல்லை. எப்படி இந்த உப்பு பொம்மை போய் கடலில் போய் அதை போய் அழக போகும்போது அது என்ன, அது கரைஞ்சிருது. அது மாதிரி மனசுனால தான் நம்ம அறிகிறோம். ஆனால் அதை அறியும் போது மனசுக்கு இருப்பு இல்லாமல் போயிடுது. இது ஆழமான ஒரு விஷயம் தான். அதான் உலகம் எங்கே, உழைவு எங்கே. பிரம்மைவ ந பிரம்மவித்து. அவன் பிரம்மத்தை அறிந்தவன் சொல்ல மாட்டோம் நம்ம, அவன் பிரம்மமே. ஏன்னா பிரம்மமாக தான் இருக்கான். சாமி எப்பயுமே சொல்லுவாங்க, நீ புரிஞ்சாலும் புரியலைனாலும் பிரம்மந்தான், நீ புரியலைனாலும் பிரம்மந்தான். அதனால தான் முதல் பாட்டே பொன்னில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம். ஆசை இருக்கிறவனும் பிரம்மந்தான், ஆசை இல்லாதவனும் பிரம்மந்தான், புரிஞ்சவனும் பிரம்மந்தான், புரியாதவனும் பிரம்மந்தான். தன்னை பிரம்மம்னு புரிஞ்சதுக்கப்புறம் உலகம் எங்கே, உழைவு எங்கே. அங்கே உலகமும் இல்லை. அந்த உலகத்தில் விக்ஷேபப்படுத்துறதுக்கு, உன்னை அலக்கிழிக்கிறதுக்கு ஒரு விஷயமே இல்லை. இது நமக்கு நன்றாக மனசில் பதியணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மனசினுடைய அந்த நித்தியாத்வம் நல்லா புரியும் நமக்கு. 3 இதில் அந்த எப்படி அந்த பிரம்மாக்கார விருத்தியிலேயே மனம் நிலை பெற்று இருப்பது அப்படின்னா, மனசுக்கு 3 சுபாவம், 3 குணம் இருக்குது, மாறி மாறி வரும். நீ என்ன பண்ணு, உன்னுடைய மனசை முதல்ல மற்ற 2 தேவையில்லாத 2 குணத்தை விட்டுட்டு சத்துவப்பிரதானமாக நீ ஆக்கும்போது, உன்னுடைய மனம் நன்றாக தூய்மை அடையும் போது, கிளாஸில் சொன்ன விஷயம் நன்றாக மனசில் பதிய தொடங்கும். உனக்கு விவேக வைராகியம் சாதன சதுஷ்டயம் பூர்ணமாகும். அந்த பூர்ணமான மன தூய்மை அடைந்த நன்கு ஒருமுகப்பட்ட அந்த மனதிற்கு எப்படி கண்ணாடி முன்னாடி இன்னொரு கண்ணாடி வைச்சா தெளிவாக புரியுமோ, அதுபோல் தெளிவான மனதிற்கு, அந்த மனதிற்கும் ஆதாரமான அந்த பிரம்மம் நன்றாக விளங்கும். தெளிவான மனதிற்கும் ஆதாரமான அந்த பிரம்மம் நன்றாக விளங்கும். எப்படி விளங்கும்? நானே அதுன்னு விளங்க போகுது. ஒரு பொருளாக பார்த்து விளங்க போகிறது கிடையாது. நானே அதுங்கிறது நன்றாக விளங்கும் போது உலகம் எங்கே, உழைவு எங்கே. இப்போ உன்னுடைய மனம் தானாகவே அடங்கிவிடும். படிக்கிறத படித்தா, கொடுக்க வேண்டியது கொடுத்தா மனசு என்னாயிரும், தானாகவே அடங்கிவிடும். 3 பாட்டில் அந்த கேள்விக்கு முடிச்சாச்சு. இப்போ 2 கேள்வி முடிச்சிட்டோம். என்னென்ன கேள்வி முடிச்சிருக்கோம்? வாக்கிற்கு எட்டுமா எட்டாதா, மனத்திற்கு எட்டுமா எட்டாதா. 2வது, மனம் எப்படி ததாகாரமாக இருப்பது, பிரம்மாக்கார விருத்தியிலே எப்படி இருப்பது. அதற்கு உபாயம், உன்னுடைய மனதை சத்துவப்பிரதானமாக ஆக்கும்போது உன்னுடைய மனம் தானாகவே சஞ்சலம் குறையத் தொடங்கும். ஆசை குறைய என்னாகும் நமக்கு? கண்டிப்பாக அவஸ்தைகள் குறையும், எதிர்பார்ப்புகள் குறையும், படித்த பாடம் நன்றாக மனதிற்கு ஸ்புரிக்கும். இப்போ 3வது இன்னொரு டாப்பிக்குள்ளே போகிறார். இப்போ இதில் குருவே தாண்டவராய சுவாமிகளே நமக்காக நிறைய கேள்விகளை எழுதியிருக்கார். இந்த டவுட்டெல்லாம் வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே குருவாகவும் சிஷ்யனாகவும் அவரே எழுதியிருக்கார். இப்போ 3வது கேள்வி மனசை பற்றி திரும்பவும் இன்னொரு விசாரத்துக்குள்ளே போகிறோம். நம்ம இப்போ மனோநாசம் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்குள்ளே போகிறோம். ஏகமாய் மனமீரந்தால் ஜீவன் முக்தர் இருக்கும் மட்டும் பிராரத்தம் எதினால் உண்பார் போகமானது பூசித்து தொலைப்பதன்றோ பூசிப்பதென்றால் மனந்தானும் போனதன்றோ. சோகமா மனம் இறந்தால் போகம் இல்லை தோன்றுமெனில் முக்தர் என்று சொல்லக்கூடாதே. மோகமாம் இது தெளிய குருவே
நன்றாய் மொழிந்தருள்வாய் தெளிந்ததன்றோ முக்தி தான். ஏகமாய் மனம் இறந்தால் ஜீவன் மூத்தர் இருக்கும் மட்டும் பிராரத்தம் எதினால் உண்பார். போகமானது புசித்து தொலைப்பதன்றோ புசிப்பதென்றால் மனம் தானும் போனதன்றோ. சோகமா மனம் இறந்தால் தோன்றுமெனில் முத்தர் என்று சொல்லக்கூடாதே. மோகமாம் இது தெளிய குருவே நன்றாய் மொழிந்தருள்வாய் தெளிந்ததன்றோ முக்தி தானே. 19, 20, 21 3 பாடலில் இந்த மனோநாசத்தை பற்றி சொல்கிறேன். இது ஒரு ஆழமான ஒரு விஷயம். மனோநாசம். இப்போ கேள்வி ஃபஸ்ட்டு 19 கேள்வி கேட்குறான். ஏகமாய் மனம் இறந்தால் ஜீவன் முத்தர் இருக்கும் மட்டும் பிராரப்தம் எதினால் உண்பார். முன்னாடி ஒரு இதில் படிச்சிருக்கோம். பிராரப்தம் பற்றி தத்துவ விளக்கப்படலத்தில் சொல்லியிருக்கார். ஞானம் வந்த உடனே சஞ்சிதமும் ஆகாமி கர்மமும் போயிடும். பஞ்சினை ஊழித்தீல் போல் பல ஜென்ம விவித வித்தாம் கிஞ்சித் ஆகாமியந்தான் கிட்டாமல் விட்டு போகும். கிஞ்சித் இல்லை லித்தீல் போல் பல ஜென்ம விவித வித்தாம் சஞ்சிதம் எல்லாம் ஞான தளல் சுட்டு வெந்நீராக்கும் கிஞ்சிதாகாமியந்தான் கிட்டாமல் விட்டு போகும். விஞ்சின பிராரதத்தின் வினை அனுபவித்து. இப்போ எப்படி ஒரு கோடவுனில் இருக்கிற சேர்த்து வச்சிருக்கிற அந்த பஞ்சு எல்லாத்தையும் ஒரு நெருப்பு என்ன ஆயிடுது, பொசுக்கி. அதுபோல் நம்ம முன்னாடி ஜென்மாவில் சேர்த்து வச்ச எல்லா சஞ்சித கர்மம் எல்லாம் ஞானத்தினால ஞானம் வந்த உடனேயே எப்போ ஒருவன் தன்னை ஜீவன்கிற எண்ணத்தை விட்டுட்டு நான் அந்த மெய்ப்பொருள்ங்கிறத புரிஞ்சிக்கிறானோ அப்போவே என்ன ஆயிடுது, சஞ்சிதம் எல்லாம் போயிடுது. ஞானம் வந்ததுக்கப்புறம் அவன் தன்னை கர்த்தாவாக நினைக்கிறதில்ல, தன்னை ஜீவனாக நினைக்கிறதில்ல. அதனால அவன் செய்கின்ற எந்த கர்மமும் அவனை பந்தப்படுத்தாது. அதனால் ஆகாமி கர்மமும் போயிடும். இடையில ஒன்று இருக்கு, பிராரப்தத்தின் வினை அனுபவித்து தீரும். பிராரப்தம்ங்கிறது நம்ம இந்த சரீரம் எடுப்பதற்கு காரணமாக இருந்த வினை. இப்போ இந்த சரீரம் எவ்வளோ நாள் ஜீவிக்கணும்னு நம்ம எழுதி வாங்கிட்டு வந்திருக்கோமோ அது வரைக்கும் அது எண்ணிதான் ஆகணும், நமக்கு ஜீவித்து தான் ஆக வேண்டும். அது சுகதுக்கத்தை அனுபவித்து தான் தீர வேண்டும். அதான் நம்ம எய்யப்பட்ட அம்புன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஜீவன் முக்தனுக்கு மனம் ஒடுங்கிய நிலையில் இருக்கான் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவனுடைய சுகதுக்கத்தை அவன் மனம் அனுபவிக்கிறதுக்கு மனசே கிடையாது. அவனுக்கு சமாதியில் இருக்கின்ற அந்த ஜீவன் முக்தனுக்கு மனசு இல்லை. அப்போ அந்த பிராரப்தத்தை எப்படி அனுபவிப்பார் அப்படின்னு ஒரு கேள்வியை, நுணுக்கமான ஒரு கேள்வியை சிஷ்யன் கேட்குறான். ஏக்கமாம் மனம் இருந்தால் அந்த மனசு ததாகாரமாக அந்த பிரம்மாக்கார விருத்தியிலே இருக்குது. ஏன்னா அவனுக்கு ஆசை இல்லை, எதையும் அனுபவிக்கணும்னு எண்ணம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறான், எப்பவும் சதா பிரம்மாக்கார விருத்தியிலே இருக்கான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு பிராரப்தத்தை எப்படி அனுபவிக்க முடியும்? இருக்கும் மட்டும். அவன் இந்த தேகம் இருக்கும் வரை அவனுக்கு உரிய அந்த பிராரப்தத்தை எப்படி அனுபவிப்பான்? ஏன்னா ஏற்கனவே நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, போகம் ஆனது புசித்து தொலைப்பதன்றோ, நம்ம பாஷையில் சொல்கிறேன். அப்போது போகம் பிராரப்தத்தை என்னென்ன படித்தோம், பெரிதான திருஷ்ட துக்கம் பிரம்மவித்து அனுபவிப்பன்னு பார்த்தோம். பிரம்மவித்து கண்டிப்பாக அவருக்கு அனுபவிச்சு தான் ஆகணும். அதை திரும்ப அவன் அதை யோசிச்சு தான் சொல்கிறான். போகம் ஆனது புசித்து தொலைப்பதன்றோ. போகம்னா இங்கே புண்ணிய பாபம். புண்ணிய பாபத்தை நான் அனுபவிச்சு தானே தீரணும். இப்போ பிரம்மாக்கார விருத்தியில் ததாகாரமாக ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி அனுபவிக்கிறது? சோகமாக மனம் இருந்தால் போகம் இல்லை. சதா துக்கப்படுவதற்கு உரிய அந்த மனம், ஏன்னா அந்த மனசு தான்
சுகதுக்க ஆயத்தனம். நம்ம சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கின்ற இடம் மனசு தான். ஏதோ ஒரு பொருள் காணா போயிடுச்சிங்கிறோம் அந்த காணா போயிடுச்சிங்கிறது அந்த துக்கம் எங்கே இருக்குது? அந்த பொருள்லையா இருக்குது? மனசில் தான் இருக்குது. ஒரு பொருள் கிடச்சிருச்சிங்கிறதும் மனசில் தான் இருக்குது. ஒரு நம்ம விட்டு போயிடுச்சிங்கிறதும் மனசில் தான் இருக்குது. அப்போ மனசு தான் சுகதுக்க ஆயத்தனம். ஆயத்தனம்னா அனுபவிக்கின்ற இடம். அப்படிப்பட்ட மனம் இறந்தாலும் ததாகாரமாக ஒடுங்கிருச்சுன்னா போகம் இல்லை, அதை அனுபவிக்க தேவையில்லை. தோன்றும் எனில் இல்லை மனசு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவரை முக்தர்னு சொல்ல முடியாது. மனசு அவன் அனுபவிச்சு தான் தீரணும். அனுபவிக்கிறான்னு அவனை முக்தன்னு சொல்ல முடியாது. குழப்பமாக இருக்கே. தோன்றும் எனில் மனம் தோன்றும் எனில் முக்தர் என்று சொல்லக்கூடாதே. மோகமாம் இது தெளிய, இந்த மயக்கத்தை தருகின்ற இந்த சந்தேகம் நீங்குவும் பொருட்டு குருவே நன்றாய் மொழிந்தருள்வாய். எனக்கு என்ன பண்ணணும்? இதை எனக்கு நன்றாக விளக்கி சொல்லணும். ஏன்னா நமக்கு இந்த மனசை என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுல வேதாந்தம் படிக்கிறவங்களுக்குள்ளே 2 பிரிவு இருக்குது. ஒரு சிலர் இல்லை நீ கண்டிப்பாக சமாதி அபியாசம் பழகணும், மனசை நாசம் பண்ணணும், மனோ நாசம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குரூப் இருக்காங்க. இன்னொரு குரூப் நம்ம என்ன சொல்கிறோம், மனசு நாசம்லாம் பண்ண முடியாது, மனசு பொய்ன்னு புரிஞ்சுக்கட்டும், மனசை நன்றாக பொய்ன்னு புரிஞ்சால் போதும், மனோ நாசமாக உட்காந்து சமாதியில் உட்காந்து அது மனசை இல்லாமல் பண்ண. ஏன்னா மனசு ஈஸ்வரனோட சிருஷ்டி, அதை இல்லாமல் பண்ண முடியாது. அதை என்ன பண்ணலாம்? ஒடுக்க முடியும். நமக்கு மாண்டூக்கிய காரிக்கையில் இது ஆழமான ஒரு விஷயமாக இருக்குது. அமணி பாவம்னு சொல்லுவார். அந்த மனசு ஒடுக்கணுமா இல்லாட்டி புரிஞ்சுக்கிட்டா போதுமா? அதைத்தான் இது சொல்கிறார் நமக்கு. இது யோக சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறோம், நம்ம நிர்விகல்ப சமாதி அங்கே பிரதானமாக சொல்லப்படுகின்றது. ஏன்னா பதஞ்சலி மனசை சத்தியமாக சொல்லி அந்த மனசை ஒடுக்கணும் அப்படிங்கிற. இந்த கடைசியில் நமக்கு எல்லா ப்ராப்ளமாக இருக்கிறது என்னது அப்படின்னா மனசு. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எப்படி இந்த உடம்பு நான் கிடையவே கிடையாதோ அது மாதிரி மனசு நான் கிடையவே கிடையாது. அது மேலே இருக்கின்ற அந்த அபிமானத்தை தூக்கி போடுவதுதான் நம்ம ஞானத்தில் சொல்கிறோம். எப்படி இந்த உடம்புல ஒரு நாளும் முழுமையான ஆரோக்கியம் உனக்கு வரவே வராதோ அதே மாதிரி மனசில் உனக்கு முழுமையான நிம்மதி வராது. நீ ஒன்று என்ன பண்ணு, மனசு பொய்ன்னு புரிஞ்சுக்கோ, மனசு ஜடம்னு புரிஞ்சுக்கோ, மனசுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு என்ன பண்ணிடு. அது நீ சந்தோஷத்தை கொடுத்தாலும் அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, அதுக்கு துக்கத்தை கொடுத்தாலும் அது எனக்கு சம்பந்தம். ஏன்னா கடைசியில் மனசில் நிம்மதியை எதிர்பார்க்குறோம். மனசில் நிம்மதி வேணும்னா எனக்கு இது நடக்கணும், எனக்கு அது நடக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம அதுக்கு சத்தியத்துவம் கொடுத்து அந்த நிம்மதிக்காக வாழ்க்கை பூரா உழைச்சி கொட்டுறோம். நம்ம எந்த மனசுக்கு? ஓட்டப்பானையாக இருக்கின்ற மனசு. அந்த ஓட்டப்பானையாக இருக்கிற அந்த மனசுக்கு அந்த ஓட்டப்பானையில் எவ்வளவுதான் தண்ணி ஊற்றினாலும் என்ன பண்ண முடியாது, நிறைக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த மனநாசம் அப்படிங்கிறது அதை பற்றின ஒரு டீட்டெயில்டாக சொல்கிறார். மனோநாசம்னா என்ன? 20 மனநாசம் சொரூபம் என்றும் அரூபம் என்றும் வகுத்துரைப்பார் 2 வகையா வரும் இவற்றில் வினவாத ஜீவன் முக்தர் இடத்தில் ஒன்றும் விதேக முக்தர் இடத்தில் ஒன்றும் மேவும் கண்டாய் தனதான சத்துவமாய் மனம் சேஷித்து தமசு ரசசுகள் நசித்தல் சொரூப நாசம் அனகா சத்துவம் தானும் லிங்க தேகம் அடங்கும் போது அடங்குதலே அரூப நாசம். மனநாசம் சொரூபம் என்றும் அரூபம் என்றும் வகுத்துரைப்பார் 2 வகையார் வரும் இவற்றில் வினவாத ஜீவன் முக்தர் இடத்தில் ஒன்றும் விதேக முக்தர் இடத்தில் ஒன்றும் மேவும் கண்டார் தனதான சத்துவமாய் மனம் சேடித்து
எடுத்து தமசு ரசசுகள் நசித்தல் சொரூப நாசம் அனக சத்துவம் தானும் லிங்க தேகம் அடங்கும் போது அடங்குதலே அரூப நாசம். மனநாசத்தை 2 விதமாக விளக்க முடியும் அப்படிங்கிறார். மனநாசம் சொரூபம் என்றும் அரூபம் என்றும் வகுத்து உரைப்பார். மனநாசத்தை சொரூப நாசம் என்றும் அரூப நாசம் என்றும் அப்படின்னு போட்டுக்கணும். என்றும் 2 வகையாக வகுத்து உரைப்பார். பிரித்து சொல்ல முடியும். மனநாசத்தை சொரூபம் நாசம்னு ஒரு அம்சம் இருக்குது, மனநாசத்துக்கு அரூப நாசம்னு ஒரு அம்சம் இருக்குது. சரி, அப்போ சொரூப நாசம்னா என்ன, அரூப நாசம்னா என்ன? வினவாத ஜீவன் முக்தர் இடத்தில் ஒன்றும் விதேக முக்தர் இடத்தில் ஒன்றும் மேவும் கண்டாய். இப்போ ஒன்று ஜீவன் முக்தரோட கோணத்திலிருந்து சொல்லப்படுகின்றது, இன்னொன்று விதேக முக்தரோட கோணத்திலிருந்து சொல்லப்படுகின்றது. இப்போ ஜீவன் முக்தர்னா யார், விதேக முக்தர்னா யார்? ஜீவன் முக்தர்னா குரு கிட்ட நீண்ட நாள் ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணி யார் ஒருவன் பிறந்ததே இல்லை என்னும் பிரம்மமாம் நானே நானேன்னு புரிஞ்சிக்கிட்டானோ, அத்தனையும் பொய்தானே ஆனந்த வடிவுதானேன்னு யாரா நன்றாக புரிஞ்சிக்கிட்டான். அந்த புரிஞ்சதுனால என்ன இல்லை, அவனுக்கு அஜ்ஞானம் இல்லை, சந்தேகம் இல்லை, விபரீதம் இல்லை. அதனால் அவனுக்கு கேள்விகள் எதுவுமே இல்லை. அது வினவாத, அவனுக்கு முழுமையாக சந்தேகம் நீங்கிய, கேள்விகள் அற்ற, படிப்பற்று பேச்சற்று எந்த கேள்வியும் அவனுக்கு இல்லை சாஸ்திரத்தில். அப்படிப்பட்ட அந்த ஜீவன் முக்தர், ஜீவன் முக்தர் கடைமொழி வினவாத ஜீவன் முக்தர். எப்படிப்பட்ட ஜீவன் முக்தர்? நன்றாக நிஷ்டை அடைந்த ஸ்ரவணமன நிதித்தியாசனத்தை முழுமையாக முடித்த அந்த ஜீவன் முக்தர் இடத்தில் ஒன்று. அந்த ஒன்றுங்கிறது அது ஸ்வரூபநாசம். ஜீவன் முக்தர்கள் கிட்ட இருக்கிறது ஸ்வரூபநாசம். அந்த ஜீவன் முக்தர் அவருடைய பிராரப்தம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அவர் மீண்டும் பிறவி எடுப்பதில்லை. அவருடைய சூக்ஷ்ம சரீரம் அந்த சமஷ்டியோட என்ன ஆயிடுது, கலந்து விடுகின்றது. சமஷ்டி சூக்ஷ்மத்தோட கலந்து விடுகின்றது. அப்படிப்பட்ட அந்த விதேக முக்தர் இடத்தில் இருப்பது அரூபநாசம். வினவாத ஜீவன் முக்தர்கிட்ட இருக்கிறது ஸ்வரூபநாசம், விதேக முக்தர்கிட்ட இருக்கிறது அரூப நாசம். சரி, ஸ்வரூபநாசம் அரூபநாசம்னா என்ன? இப்போ யார்கிட்ட என்ன நாசம்ங்கிற சொல்லிட்டாரு. இப்போ அடுத்து நமக்கு சொல்லணும் ஸ்வரூபநாசம்னா என்ன, அரூபநாசம்னா என்ன. தனதான சத்துவமாய் மனம் சேடித்து தமசு ரசசுகள் நசித்தல் ஸ்வரூப நாசம். ஸ்வரூப நாசம் அப்படின்னா நம்ம மனசு நன்றாக சத்துவ பிரதானமாகி தனதான சத்துவமாய் சத்துவ பிரதானமாகி நன்றாக கர்மயோகம் உபாசன யோகம் ஞான யோகம் எல்லாத்தையும் முடித்து ராகத்வேஷங்கள் எல்லாத்தையும் மனசிலிருந்து நீக்கிட்டு அதன் காரணமாக அஞ்ஞானம் முழுமையாக நீங்கி மனம் பொய் என்பதை நன்றாக புரிந்து அதனால் மனம் நன்றாக ஞானத்தில் நிலை பெற்று இருப்பது. நான் மனம் என்கின்ற அபிமானத்தை விட்டு விடுவது, அதுக்கு பேர் என்னது, ஸ்வரூப நாசம். சத்துவ பிரதானமாக தனதான சத்துவமாய்னா தத்துவ விசாரம் செய்து மனதிற்கு சத்தியத்துவ புத்தி முழுமையாக நீங்கிவிடும். வாழும்போதே மனம் நான் அல்ல, மனம் நான் அல்ல. அதனால் மைண்ட் எனக்கு என்னது, எனக்கு ஒரு ப்ராப்ளமாகவே இல்லை. பிகாஸ் அது என்னது, ஒரு புறப்பொருளாக இருக்கின்றது. நன்றாக புரியும் போது என்னாகின்றது, தமசு ரசசுகள் நசித்தல், தமோ குணமும் ரஜோகுணமும் நன்றாக குறைய தொடங்கிட்டு. என்ன நீண்ட நாள் அபியாசத்தில் இருக்கான். தமஸ் எப்படி போகும் அப்படின்னா கர்மயோகம் பண்ணுறதுனால தமோகுணம் குறையும். உபாசனை நல்லா பண்ணும்போது ரஜோகுணம் குறையட்டும். ரஜோகுணம்னா விக்ஷேபம். நன்றாக நீண்ட நாள் ஈஸ்வர உபாசனை பண்ணும்போது ஏகரூப பக்தி, அப்புறம் விஸ்வரூப பக்தி,
எல்லாம் நம்ம பண்ணும்போது என்னாகின்றது, அந்த மனம் நன்றாக விஷாலம் அடைகின்றது. மனதிற்கு நன்றாக அந்த ஞானத்தை கிரகிக்கின்ற அந்த பக்குவம் வந்ததுனால அவன் எப்படி இருக்கான், மனசை பற்றி மனதை ஒரு புறப்பொருளாக மனதிற்கு கொஞ்சம் கூட சத்தியத்துவம் கொடுப்பது இல்லை. அதுக்கு பேர் என்னது, ஸ்வரூப நாசம். அரூப நாசம் அப்படிங்கிறது என்னது, அனகா சத்துவம் தானும் லிங்க தேகம் அடங்கும் போது அடங்குதலே அரூப நாசம். மரணம் அடையும் போது, அந்த விதேக முக்தி அடையும் போது அனகான பாபமற்றவனே, அந்த சத்துவப்பிரதானமான மனமும் என்னாகின்றது, லிங்க தேகம் அடங்கும் போது. லிங்க தேகம் அடங்கும் போதுன்னா அவன் மரணிக்கும் போது. ஏன்னா நமக்கு பிறப்பு அப்படின்னா என்னென்னா லிங்க தேகம், அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு பேர் தான் லிங்க தேகம். அதுக்கு எதனால் லிங்க தேகம்னு பேர் அப்படின்னா, இதன் மூலமாகத்தான் நம்ம மெய்ப்பொருளை நம்ம அறிஞ்சிக்கிறோம். இந்த மனதை இயக்குவதற்கு வேறான இன்னொரு பொருள் இருக்குது அப்படிங்கிறத மனசுடைய சஞ்சலத்தின் மூலமாக அதை இயக்கும் சக்தி ஒன்று இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதனால் அதுக்கு பேர் லிங்க தேகம்னு பேர். அந்த சூக்ஷ்ம சரீரம் எப்போ நான் மனம் அல்ல அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சும் போது, எனக்கு சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற அபிமானம் போகும்போது, மனதுக்கும் எனக்கும் அந்த கேப் நல்லா புரியும் போது என்னாகின்றது அப்படின்னா, அந்த காரண சரீரம் அழிந்து விடுகின்றது. நான் இது வரைக்கும் ஜீவனாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த மனதில் நன்றாக இந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் என்னாகின்றது, காரண சரீரம் அழிஞ்சதுக்கப்புறம் மரணத்துக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுறதில்ல, அந்த சூக்ஷ்ம சரீரம் மீண்டும் பிறவி எடுப்பதில்லை. பார்த்தோம் நம்ம, அனைத்தும் அந்த சமஷ்டியோட கலந்து விடுகின்றது. அப்போ அந்த மனமானது தானாக அடங்கி விடுகின்றது. அதுக்கு பேர் அரூப நாசம். படிக்கிற உலை இரும்புண்ட நீர் போல அது என்னாகின்றது, அது சமஷ்டியில் கலந்து விடுகின்றது. எது, அந்த ஜீவன் முக்தனுடைய விதேக முக்தியில் சூக்ஷ்ம சரீரமானது சமஷ்டியில் கலந்து விடுகின்றது. ஸ்வரூபநாசம் அப்படிங்கிறது என்ன, அந்த சத்தியத்துவத்தை இல்லாமல் இருப்பது ஸ்வரூப நாசம். மனதிற்கு உயிர் இல்லை, டோன்ட் மைண்ட் அப்படிங்கிறோம். நம்ம மனதை பற்றி பிரகாஷஞ்ச பிரவர்த்திஞ்ச, மனசில் இன்றைக்கி இந்த கெட்ட எண்ணம் வரலாம், நல்ல எண்ணம் வரலாம், சஞ்சலம் வரலாம், மனசு கொந்தளிப்பாக இருக்கலாம். நம்ம என்ன செய்வோம், அதை பார்க்கறது யார், அந்த மனசை பார்ப்பது யார்? இப்போ மனதில் அந்த அமைதியையும் விரும்பாத நிலை. நம்ம மனசை அமைதிப்படுத்துறதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுவோம், ஆனால் அது எப்போவுமே சஞ்சலம் இல்லாமல் இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அதை புரிஞ்சிக்கிட்டு இருப்பது ஸ்வரூப நாசம். அதுக்கு சத்தியத்துவ புத்தி கொடுக்காமல் இருப்பது ஸ்வரூப நாசம். இறந்த பின்பு அந்த சூக்ஷ்ம சரீரமானது சமஷ்டியில் கலக்கும்போது அந்த மனமானது என்னது, அதுவும் சூக்ஷ்ம சரீரத்தோட அம்சம். அதுதான் என்னது, அரூப நாசம். இப்போ அடுத்து ஒரு கேள்வி, ஏன்னா கேட்ட கேள்வி என்ன, கேள்வி மறந்துடக்கூடாது. மனம் இறந்துட்டா எப்படி அந்த பிராரப்தத்தை அனுபவிப்பார்? இப்போ மனம் இறக்கிறதுனா என்னங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு. மனம் இறக்கிறதுங்கிறது ரெண்டு விதமாக சொல்கிறோம். உயிரோடு இருக்கும்போது மனதிற்கு சத்தியத்துவம் கொடுக்காமல் இருப்பது என்பது சொரூபநாசம். இறந்ததுக்கப்புறம் அது சமஷ்டியோடு கலந்து மீண்டும் அதுக்கு இன்னொரு பிறவி கிடைக்காமல் இருக்கிறது அரூபநாசம். இப்போ நமக்கு அந்த பிராரப்தத்தை என்ன பண்ணுறது, மனம் இல்லைன்னா எப்படி பிராரப்தத்தை அனுபவிப்பது, அதுக்குரிய ஆன்சராக அந்த 21 இருக்குது. சுத்தமாம் சத்துவமே உண்மையாகும், துகள் இருள் போனால் மனம் என்னும் சொல்லும் போம் போம், வர்த்தமானத்தில் வந்த உணவை உண்பார், வருவதும் போவதும் நினைந்து கர்த்தராம் அகந்தை விட்டு அகர்த்தராகி கரண விருத்திகள் அவஸ்தை காண்பாராகி, மூத்தராயிருக்களுமாம் புசிப்பும் கூடும் முட்டில்லை என்றறிந்து சங்கை மோசிப்பாய். சுத்தமாம் சத்துவமே உண்மையாகும், துகள் இருள் போனால்
மனம் என்னும் சொல்லும் போம் போம் வர்த்தமானத்தில் வந்த உணவை உண்பார் வருவதும் போவதும் நினைந்து மகிழார் வாடார் கர்த்தராம் அகந்தை விட்டு அகர்த்தராகி கரண விருத்திகள் அவஸ்தை காண்பாராகி மூத்தராயிருகளுமாம் புசிப்பும் கூடும் முற்றிலை என்றறிந்து சங்கை மோசிப்பாய். நிறைய நாள் அபியாசம் பண்ணுறதுனால இவருக்கு என்னது சத்துவம் பிரதானமாக இருக்கின்றது. சுத்தமாம் சத்துவமே உண்மையாகும். உண்மையாகும்னா இங்கே உபாதான காரணமாகும். மனதிற்கு உபாதான காரணமாக இருக்கின்றது அந்த சத்துவகுணம்தான் இருக்கு. துகள் இருள் போனால் மனம் என்னும் சொல்லும் போம் போம். துகள் இருள் ரஜசும் தமசும் குறைஞ்சிட்டா மனம் என்னும் சொல்லும் போம் போம். மனதிற்கு மனம் பாரமாக இருக்க. ஏன்னா அந்த விக்ஷேபம் எதுக்கு காரணம் ராகத்வேஷம் தான் நம்ம சொல்லுவோம். ஒன்று விக்ஷேபம் குறைய குறைய மனம் எனக்கு ஏதாவது வேணும்னா தானே நம்ம கிம்மிச்சன் கசியக்காமாய் தான் நம்ம கடைசியில் நமக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஏமாற்றம் இருக்குன்னா மனசு என்னாகும், நமக்கு சலிக்க தொடங்கும். இப்போ மனம் என்னும் சொல்லும் போம் போம்னா மனது இருக்கும் ஆனால் இருக்காது. இல்லைன்னு சொல்ல மாட்டோம். நமக்கு மனம் இருக்கும் ஆனால் அது பாரமாக இருக்காது. எதிர்பார்ப்புகள் நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி. அதான் சொல்கிறார். எப்படி இருக்க போகிறார்? எதனால் அப்படி இருக்குது? மனம் என்னும் சொல் போம் போம். மனது என்ன நம்ம சொல்லுவோம், இந்த ஷூ ஃபிட்ஸ் த ஷூ இஸ் ஃபர்காட்டன் நம்ம சொல்லுவோம். ஒரு செருப்பை போடும்போது செருப்பு கடிச்சிச்சின்னா செருப்பை நினச்சிக்கிட்டே இருப்போம். நமக்கு அந்த இடத்துல ஒரு வலி இருக்கும்போது நம்ம அதை நினச்சிக்கிட்டே இருப்போம். அந்த வலி எப்போ இருக்குது? நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது அங்கே ஒரு பெயின் இருக்குது. இப்போ இவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, வர்த்தமானத்தில் வந்த உணவை உண்பார். என்ன கிடைக்குதோ கிடைக்கிறத சாப்பிடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதை மட்டும் அனுபவிப்போம். இதுதான் எனக்கு பிராப்தம் அப்படின்னு என்ன பண்ணிடுறோம் நம்ம? அக்செப்டன்ஸ். இவருக்கு தனியாக இவரை திருப்திப்படுத்துறதுக்குன்னு எதுவும் தேவையில்லை. ஏன்னா அவர் தன்னை பூர்ணங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். நமக்கு மெயினாக காரணம் என்ன? பிரம்மமாம் தன்னை மறந்த பேதமே ஆகி, பூர்ணனாம் தன்னை மறந்த பேதமே ஆகி. நான் என்னை அபூர்ணனா நினச்சாத்தானே எனக்கு அதை நிறைவுபடுத்துறதுக்கு உலகத்திலேருந்து ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்குறேன். நான் உலக விஷயம் கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். ஆனால் அவருக்கு அது கிடைச்சாதான் எனக்கு நிம்மதின்னு அதில் என்ன இல்லை, அதில் சார்ந்து இல்லை. அவர் வர்த்தமானத்தில் கிடைத்த உணவை உண்பார். நிகழ்காலத்தில் என்ன கிடைக்குதோ கிடைக்கிறதுல திருப்தியாக இருக்குது. பார்க்குறோம், ரமணரோட இதை பார்க்குறோம். அன்றைக்கி ஒரு டீச்சர் அனுப்பியிருந்தாங்க. ஒரு ஃபாரினர் ஒருத்தர் வந்தாராம். ரமணர் கௌபீனதாரியாக அப்படி போயிட்டுருக்காராம். அவர் கோட்டு சூட்டு போட்டு வந்தாராம். அவர் கேட்குறாரா அவரை பார்த்தோ எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னாரா. அவர் ஒரு ராஜா மாதிரி இருக்கார், நான் ஒரு பஃபூன் மாதிரி இருக்கேன். அதுதான் அந்த தார்டியம். இப்போது வர்த்தமானத்தில் வந்த உணவை உண்பார், வருவதும் போவதும் நினைந்து மகிழார் வாடார். வருவதும் போவதும் வருங்காலத்தை பற்றியோ போனதை பற்றியோ புகழை பற்றியோ பொருளை பற்றியோ எதை பற்றியுமோ நினைந்து மகிழார் வாடார். ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதே ஜீவன் முக்த லட்சணத்தில் படித்தோம். சென்றது கருதார் நாளை சேர்வது நினையார் கண்முன் நின்றது புசிப்பார் வெயில் நிலைவாய் விண்விழுது வீழ்ந்தாலும் கொன்றின சவம் வாழ்ந்தாலும் புதுமையாய் ஒன்றும் பாரார் நன்று தீது என்ன. இது கிடைச்சா நல்லது, இது கிடைக்கலன்னா எனக்கு போச்சு அப்படின்னு என்ன கிடையாது. எதிர்ச்சா லாப சந்துஷ்டக துவந்த்வாதீதோ விமத்சரக சமசித்தாவ சித்தௌச்ச கிருத்வாபி ந நிபத்தியதே. என்ன பண்ணுற? அதனால் இன்ப துன்பத்தால் பாதிக்கப்படுவது இல்லை. இதில் ஒரு மாண்டுக்கு காரியில் வரும் ஜடவத் லோகம் ஆச்சரேத் அப்படின்னு. அப்படி ஜட மாதிரி அவர் வாட்டுக்கு போவாராம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. கிடைச்சா ஓகே, கிடைக்கலையா ஓகே. சந்தோஷத்துக்காக எதையும்
இந்த பொய்யான ஜெகத்தில் சார்ந்தில்லை. இந்த மித்தியாத்வம் நமக்கு நல்லா புரியணும். இது ஒரு மாயா காரியம். இந்த மாயையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, யாருமே நிரந்தரம் கிடையாது. யாருனாலும் எப்படினாலும் மாறலாம், எதுனாலும் எப்படினாலும் மாறலாம். அப்போ அந்த ஞானம் நல்ல திடமாக இருக்கும்போது வருவதும் போவதும் நினைந்து மகிழார் வாடார். சந்தோஷப்படவும் மாட்டார், துக்கப்படவும் மாட்டார். பார்க்குறோம், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக்க துக்கதா ஆகமாக அப்பாயினாக நித்யா. வந்துச்சா எப்போனாலும் போயிடும், போயிடுச்சா எப்போனாலும் வரும். இன்பமும் துன்பமும், இன்பம் வரும்போது துன்பத்துக்கு இதுவும் கடந்து போகணும்னு உட்கார்ந்துருக்க வேண்டியது. இப்போ துன்பம் வரும்போதும் இதுவும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த மாயையில் இது அப்படித்தான் இருக்கும். அது நல்லா திடமாக இருக்கிறதுனால அந்த திதிக்ஷை நல்லா வளர்த்துருக்க. திதிக்ஷை வளர்க்கும் போது என்னாகின்றது, நமக்கு அந்த மனோபலம் நன்றாக இருக்கின்றது. கர்த்தராம் அகந்தை விட்டு அகர்த்தராகி, ரொம்ப முக்கியமான ஒன்று, தன்னை அகர்த்தா பிரம்மன்னு புரிஞ்சுக்கிறார். ஏன்னா உடல் மனம் புத்தி தான் செயல்படுகின்றது. அந்த ஆதாரமான அந்த ஆத்ம வஸ்து என்ன பண்ணுறதில்லை, அது எந்த செயலையும் புரிவதில்லை. அதனால கர்த்தராம், தான் கர்த்தா, தான் காரியம் செய்பவன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை, அகந்தையை விட்டுவிட்டு, அகங்காரத்தோடு தன்னை இணைத்து கொள்ளாமல், தன்னை ஜீவன்கிற அந்த பாவத்திலிருந்து விட்டுவிட்டு அகர்த்தராகி, மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரா அர்த்தம் நாஸ்தி தனம் நாஸ்தி தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. எனக்கு எந்த வேஷமும் எனக்கு கிடையாது அப்படிங்கிறது, அந்த தன்னை அகர்த்தா என்பதை நன்றாக புரிந்து கொண்டு கரண விருத்திகள் அவஸ்தை காண்பாராகி. முக்கியமானது, கரண விருத்திகள் அவஸ்தைகள் காண்பானாகி. கரணம்னா அந்த கரணம், அந்த அந்த கரணத்தை பார்ப்பவன் நான். அந்த திருக், நான் யார், திருக் அப்படிங்கிறத நன்றாக புரிஞ்சுக்கிறான். எதெல்லாம் என்னால் பார்க்கப்படுகின்றதோ அது நான் அல்ல. மனம் என்னால் பார்க்கப்படுகின்றது, மனதில் உள்ள துக்கம் என்னால் பார்க்கப்படுகின்றது, மனதில் உள்ள எண்ணங்கள் என்னால் பார்க்கப்படுகின்றது. அந்த விருத்திக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. இது நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. கரண விருத்திகள், அடுத்தது அவஸ்தைகள் காண்பாராகி. 3 அவஸ்தைகள், ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி. இந்த 3ஐயும் அவஸ்தைகளையும் பார்ப்பவன் நான் அப்படிங்கிறதை நன்றாக காண்பவன் ஆகி, பார்ப்பவன் ஆகி, திருக்காகி, முத்தராய் இருக்கலுமாம் புசிப்பும் கூடும். இப்படி இருந்தா நீ முக்தனாகவும் இருக்கலாம், அதே சமயத்தில் பிராரப்தத்தையும் அனுபவிக்கலாங்க. துக்கம் இல்லாமல் அனுபவிக்கலாம். புசிப்பும்னா அதை வியாவகாரிக திருஷ்டியில் என்ன பண்ணுறோம், நம்ம பிராரப்தத்தை அனுபவிக்கின்றான் அப்படின்னு சொல்கிறோம். பாரமார்த்திக திருஷ்டியில் அவன் முக்தனாக இருக்கின்றான். 2 சமகாலத்தில் இருக்குது. வியாவகாரிகமும் இதுவும் பாரமார்த்திகமும் சமகாலத்தில் தான் இருக்குது. மற்றவங்களுடைய நோக்கத்தில் பார்க்கும்போது அவன் பிராரப்தத்தை அனுபவிப்பவன் போல இருக்கின்றான். ஆனால் ஞானியுடைய கோணத்தில் பார்க்கும்போது அவனுக்கு பிராரப்தம் என்பதே இல்லை. அவன் தன்னை முக்தனாக புரிந்து கொள்கின்றான். அந்த பாரமார்த்திக ஞானம் இருப்பதால் அவனுக்கு பிராரப்தம் எனக்கு இல்லைங்கிற அந்த ஞானம் இருக்குது. சரீரத்துக்கு தான் பிராரப்தம்ங்கிறது உலக மக்கள் திருஷ்டியில் அவன் பிராரப்தத்தை அனுபவிக்கின்றான். ஆனால் ஞானியுடைய கோணத்தில், பாரமார்த்திக திருஷ்டியில் அவன் முக்தனாக இருக்கின்றான். அப்போ 2 கோணம் இருக்குது நமக்கு, வியாவகாரிக திருஷ்டி, பாரமார்த்திக திருஷ்டி. வியாவகாரிகத்தில் பார்க்கும்போது அவன் துக்கப்படுபவன் போல, கஷ்டப்படுபவன் போல மற்றவங்களுக்கு தெரியுது வந்து. ஆனால் அவன் பாரமார்த்திக திருஷ்டியில் அவன் தன்னை மெய்ப்பொருளாக புரிந்து கொண்டதால் அவனுக்கு எந்த விதமான துக்கமும் இல்லை. முட்டில்லை என்று அறிந்து சங்கை மோசிப்பாயே. முட்டில்லைன்னா இதில் முரண்பாடு இல்லை. நான் என்ன கேள்வி கேட்டேன், அவன் பிராரப்தத்தை எப்படி, அவனுக்கு மனம் இல்லைன்னா எப்படி பிராரப்தத்தை அனுபவிப்பான்? அனுபவிப்பானா அனுபவிக்க மாட்டானா? ஏன்னா பிராரப்தம் அனுபவித்து தான் தீர வேண்டும். அனுபவிப்பான், வலிக்கும் ஆனால் வலிக்காது, வலிக்கும் ஆனால் வலிக்காது. அவனுக்கு அந்த வலி ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்காது. மற்றவங்களுக்கு வலி வந்து எனக்கு வலிக்குதுன்னு சொல்லுவோம், ஞானி உடம்புக்கு வலிக்குது. சித்பானந்த சாமி சொல்லுவார், நம்ம சொல்லியிருக்கோம். அவருக்கு உடம்புக்கு கடைசி காலத்தில் அவரை போய் பார்க்க போகும்போது அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, இந்த உடம்பை அவங்க தான் பார்த்துக்கிறாரு.
இந்த உடம்ப அவங்க தான் என்னைய பார்த்துக்கிறாருன்னு சொல்லலை, இந்த உடம்ப அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அந்த ஞானிக்கு அந்த உடல் நானல்லங்கிற அந்த ஞானம் ஆழமாக இருக்கிறதுனால அந்த கோணத்தில் பார்க்கும்போது அவர் முக்தராக இருக்கின்றார். லோக திருஷ்டியில் பார்க்கும்போது அவர் போகத்தை சுகதுக்கத்தை அனுபவிப்பவராக இருக்கின்றார். எனவே இதில் எந்த விதமான முரண்பாடும் இல்லை என்பதை அறிந்து சங்கை மோசிப்பாயே, இந்த சந்தேகத்தை நீக்கிக் கொள்வாயாக. இந்த சுகதுக்கத்தை அனுபவிக்கும் மனம் இல்லை, அந்த பிரம்ம ஞானத்தை அனுபவிக்கும் மனம் சாவது இல்லை. இந்த ஞானம் இருந்து தடமாக இருக்கிறதுனால இந்த சுகதுக்கம் ஒரு பொருட்டாக இருப்பது இல்லை. அடுத்து இன்னொரு இதில் வேறு இன்னொரு சந்தேகத்தை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஏகமாய் மனம் இறந்தால் ஜீவன் மொத்த இருக்கும் மட்டும் பிராரப்தம் எதினால் உண்ப போகமானது புசித்து தொலைப்பதன்றோ, புசிப்பதென்றால் மனம் தானும் போனதன்றோ. சோகமாம் மனம் இறந்தால் போகம் இல்லை, தோன்றும் எனில் முத்ததென்று சொல்லக்கூடாதே. மோகமாம் இது தெளிய குருவே நன்றாய் முடிந்தருள்வாய் தெளிந்ததன்றோ முக்திதான். மனநாசம் சொரூபம் என்றும் அரூபம் என்றும் வகுத்துரைப்பார் இருவகையால் வரும் இவற்றில் வினவாத ஜீவன் முக்தர் இடத்தில் ஒன்றும் தேக முக்தர் இடத்தில் ஒன்றும் மேவும் கண்டார். தனதான சத்துவமாய் மனம் சேடித்து தமசு ரசசுகள் நசித்த சொரூபநாசம் அனகா சத்துவம் தானும் லிங்க தேகம் அடங்கும் போது அடங்குதலே அரூபநாசம். சுத்தமாம் சத்துவமே உண்மையாகும், துகள் இருள் போனால் மனம் என்னும் சொல்லும் போம் போம். வர்த்தமானத்தில் வந்த உணவை உண்பார், வருவதும் போவதும் நினைந்து மகிழார் பாடார். கர்த்தராம் அகந்தை விட்டு அக்கர்த்தராகி கரண விருத்திகள் அவஸ்தை காண்பாராகி மூத்தராயிருக்களுமாம் பூசிப்பும் கூடும் முட்டில்லை என்றறிந்து சங்கை மோசிப்பாயே. முற்றி ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.